everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட செகண்ட் மாடியூல் நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம வெரி லாஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்பர் சீரீஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம எல்லா சிஸ்டம்ஸும் பார்த்து முடிக்க போறோம் இன்னைக்கு வீடியோ கூட. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு மிசலேனியஸ் ப்ராப்ளமோட தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம மைண்டுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட இன்னைக்கு நம்பர் சீரீஸை நம்ம க்ளோஸ் பண்றோம். இன்னைக்கு பார்க்க போற ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 17, 23, 33, 52. What is the next number? Okay, இதான் நம்மளோட question இன்னைக்கு. இங்க பாருங்களேன் 12, 17, 17, 23, 23, 33, 33, 52. What's the next number? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது டெஃபினட்டா. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நானே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா ஏன் நான் உங்களை எந்த கொஷனும் கேட்கல, எல்லாத்துக்கும் பின்னாடி நானே ஆன்சர் சொல்றேன் சிஸ்டம் என்ன அப்படின்னு. இது ஒரு மிஸ்லெனியஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். டெஃபினட்டா இந்த ப்ராப்ளம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வரது போறது கிடையாது. ஸோ அதனால நான் வந்து சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண மாதிரி, ஒரு பசில வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ஸோ 12, 17 இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. 12 + 5 gives 17. அடுத்து 17 and 23க்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 17 + 6 gives 23. So 23 and 33 means 23 + 10 gives 33. 33 and 52. So 33 and 52 அப்படின்னு பார்த்தோம்னா +19 I think so. So 33 + 19 gives 52. நமக்கு வந்து அதுக்கு அடுத்த நம்பர் தெரியாது. ஸோ டிஃபரன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இங்கே டிஃபரன்ஸும் பாருங்களேன் +5 +6 அடுத்த 10 அடுத்த 19 இதுல இருந்து ஏதாவது நம்மளால ஒரு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு, லைக் அந்த கிரேப் பஞ்ச் மாதிரி. இங்க பாருங்க 5 and 6 நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா +1, அதாவது 5 + 1 gives 6. அடுத்து 6 and 10க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா +4, that is 6 + 4 gives 10. அடுத்து 10 and 19 +9, right? ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இந்த 1, 4, 9 இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ண முடியுதா உங்களால? எக்ஸாக்ட்லி 1 square, 2 square, 3 square. What will be the next? Exactly, it is the 4 square. 4 square அப்படின்னா நமக்கு இங்க டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? +16 இருந்திருக்கும், ரைட்? அப்போ வந்து இங்க என்ன நம்பர் இருக்கும்? 19 + 16, அதாவது 19 + 16 அப்படின்னு போறப்போ இங்க என்ன நம்பர் வந்திருக்கணும் நமக்கு? 35. அதாவது இந்த 52க்கும் இதுக்கு அடுத்த நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 35 இருக்கணும். திரும்பி சொல்றேன், டிஃபரன்ஸ் பாருங்க 1, 4, 9. ஸோ 1னா 1 ஸ்கொயர், 4னா 2 ஸ்கொயர், 9னா 3 ஸ்கொயர். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இருக்கணும். ஸோ 4 ஸ்கொயர் அப்படின்றப்ப 16. இந்த 19க்கும் அடுத்த நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் 16, அதாவது 19 + 16 gives 35. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 52க்கும் அடுத்த நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸை வந்து நம்ம 35 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 52 + 35 அப்படின்னா என்ன நம்பர்? அடுத்த நம்பர் என்ன நமக்கு கிடைச்சிடும்? ஸோ 52 + 35 nothing but 87. ஸோ the missing number is 87. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல இது ஒரு பசில் தான். ஸோ நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். குவிஸ் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே குவிஸ் கிடையாது. ஸோ பி ஹாப்பி. இன்னையோட நம்ம நம்பர் சீரீஸ் வேற முடிக்க போறோம். முடிச்சிட்டோம். அதனால வந்து உங்களை ஏதாவது ஒரு குவிஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணவோ உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் கொடுக்கவோ நான் விரும்பல. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஃப்ரீயா இருங்க, டேவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு எந்த குவிஸும் கிடையாது, எந்த ஒரு ஒர்க் லோடும் கிடையாது. பி ஹாப்பி. இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.